பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்தவரையிலும் இந்த 3வது வாரம் கடைசி நாள் ஓட் முடிவுகள் பத்தி தான் பார்க்க போறோம். அன்அஃபிஷியல் ஓட் அடிப்படையில யார் டாப்ல இருக்காங்க, யார் கடைசி 2 இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். 8 பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்கிற இந்த பிக் பாஸ் சீசன் இந்த 3வது வாரத்துல ஒரு 2 பேர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறப்பலயும் ஒரு தகவல் இருக்கு. இல்ல ஒருத்தர் தான் வெளியேற போறாங்க அப்படிங்கிறப்பலயும் சொல்றாங்க. இல்லப்பா 2 பேர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீக்ல வந்து 5 இல்லைன்னா 6 பேர் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து புது நபர்கள் வரப்போறாங்க. அதனால ஒரு 2 பேரை உள்ளுக்கு வந்து சுவாரஸ்யமே இல்லாம இருக்க ஒரு 2 பேரை வெளியே அனுப்பிச்சு விட்டு புது கண்டஸ்டன்ட் வந்தாங்க அப்படின்னா இன்னும் பிக் பாஸ் வந்து சூடு பிடிக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்க போகுது. ஓட் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா வியானா அவர்கள் தான் வந்து டாப்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 33.36% ஓட்டோட 1,90,670 ஓட்டு எடுத்து டாப்ல இருக்காங்க வியானா அவர்கள். ஸோ அவங்களுக்கான சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது எல்லை கடந்து இருக்கு. ஏன்னா அவங்க வந்து பிக் பாஸ் கேம் வந்து சரியா பயன்படுத்திட்டு கரெக்டாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருந்துகிட்டு இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல பிரவீன் வந்து பார்த்துட்டுனா இங்க இருக்கிற 8 கண்டஸ்டன்ட்ல வியானாவை தவிர மீதி 7 பேருக்கு இவர் வந்து பார்த்துட்டுனா ஓரளவுக்கு பரவாயில்லப்பா அப்படிங்கிறாப்புல அவரோட ஓட்டிங் வந்து நல்லா தான் இருக்கு. அவரோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 75,709 ஓட்டு எடுத்து பிரவீன் அவர்கள் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 3வது இடத்துல சுபிக்ஷாவோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 65,002 அவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் வந்து சுபிக்ஷா அவர்கள் ரொம்பவே 4வது இடம் 5வது இடத்துல இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களோட கேம் பிளே அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறனால அவங்களுக்கான ஓட்டிங் இந்த அளவுக்கு இருக்குது. துஷாரோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 58,630 ஓட்டு எடுத்திருக்காரு. துஷாரும் ஓரளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவரும் பெரிய அளவில் இந்த வீக் வந்து துஷாரோட அந்த கமருதீன் வந்து துஷாரோட அந்த ஃபைட் பண்ணதை தவிர பெரிய அளவில் ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறதா உண்மை. அதுக்கு அடுத்து 5வது இடத்துல கலையரசன் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் பெருசாக ஒன்றுமே பண்ணல. அப்படியே சைலண்டாக வீட்டில் இருக்கிறது தெரியாமல் சமையல் பண்ணிட்டு இருக்காரு. மற்றபடி பெருசாக அவர் வந்து கேம் பிளே பண்ணல. அந்த ஜேரை வந்து எட்டி உதச்சார் அந்த டேபிள், அதை மட்டும் தான் அவர் பண்ணியிருக்காரு இந்த வீக்கை பொறுத்தவரையிலும். அவரோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 55,443. அதுக்கடுத்து ரம்யா ஜோ வந்து 44,339 ஓட்டு எடுத்து 6வது பிளேஸில் நம்ம ரம்யா அவர்கள் இருக்காங்க. கடைசி 2 பிளேஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அரோரா அண்டு ஆரோராவோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 42,713 ஓட்டு எடுத்து ஆரோரா அவர்கள் 7வது பிளேஸில் இருக்காங்க. போன வீக்கே வந்து பார்த்தோன்னா இவங்க ஓட்டு ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருந்தாங்க. அப்சரா வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்சராவுக்கு பதிலாக இவங்க தான் வெளியேறி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. வெளியில் வந்து கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த வீக் அரோரா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதனைத் தொடர்ந்து ஆதிரை வந்து லாஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. 39,101 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஆதிரை வந்து ஓரளவுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னே வச்சுக்கலாம். பட் பெரிய அளவில் அவங்களோட கேம் அப்படின்னா ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு பிரச்சனை பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்துட்டுனா அங்கே வந்து அந்த லைம் லைன்ல இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரையோட ஒரு ப்ளஸ். இருந்தாலும் அவங்க வந்து பண்ணுறது எல்லாமே ரிச் அடையுது. இந்த எப்ஜியோட சேர்ந்துக்கிட்டு சில பல சேட்டைகள் செஞ்சுட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஓட் பெரிய லெவலில் இல்லை. இந்த வீக் அவங்கள முதல்ல வெளியே அனுப்புங்கப்பா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. அவங்களோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிரை அவர்கள் வாங்கினது 39,101 ஓட்டு. ஸோ டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா ஆரோரா அண்ட் ஆதிரை எலிமினேட் ஆகலாம். இல்லை அப்படின்னா ஆதிரை அவர்கள் கண்டிப்பாக எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது.